பைபிள் இப்படி அழகா ஒரு வசனம் வருது. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 15வது வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கள். உங்களுக்குள்ளேயும் சரி, மத்தவங்களுக்குள்ளேயும் சரி, எல்லாருக்கும் நீங்க நன்மை செய்யவே நீங்க நாடுங்கள் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. எப்படி எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யறது? எப்படி நமக்கு தீமை செய்யறவங்களுக்கு எப்படி நம்ம நன்மை செய்யறது? அப்படி நம்ம பார்க்கும்பொழுது உண்மையிலேயே நமக்கு வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்மள துன்புறுத்துறவங்க, நம்மள கொடுமைப்படுத்துறவங்க எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யும்போது நமக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக் அந்த இடத்துல நமக்கு பைபிள் சொல்லிக் கொடுக்குது. ரோமர் 12வது அதிகாரம் நம்ம 18, 19 இந்த வசனங்கள்லாம் வாசிச்சும்போது, கூடுமானா எல்லாரும் கூட நீங்க சமாதானமா இருங்க, பழிவாங்குதல் எனக்கு உயரது, நானே பதில் செய்வேன், நீங்க ஒன்றும் பதில் செய்யாதீங்க, கோபாக்கணிக்கு இடம் கொடுங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஒருவேளை நம்ம தீமைக்கு தீமை செஞ்சுட்டு இருக்கோமா, நம்மளே நம்ம ஹர்ட் பண்ணிட்டு இருக்கோமா, அன்ஃபர்கிவிங்கா இருந்து நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம எல்லா கசப்போலையும் வச்சு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோமா, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கோபாக்கணிக்கு இடம் கொடுங்க, அவர் பார்த்துப்பாரு, அவர் பதில் செய்வார் அப்படின்னு பைபிள் சொல்லுது.